ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு அதோட காம்பையும் கிள்ளிட்டு நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போ தான் சட்னியில் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம புளி எடுத்துக்குவோம். அதையும் அதோட சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றிக்குவோம். கொதிக்கிற வெந்நீரை ஊற்றினோம்னா புளிலாம் சீக்கிரம் புளி ஊறிடும். அந்த மிளகாவும் நல்லா ஊறி இருக்கும். நமக்கு அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் நம்ம இதை ஊற்றிக்குவோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நல்லா ஊறிக்கிட்டு அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் இந்த புளியும் மிளகாவையும் நம்ம வச்சுருந்தோம்ல, தண்ணியை நான் இருத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்குவோம் நம்ம. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா சூடு நல்லா வெடிக்கட்டும். இப்போ உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து போட்டுக்கலாம். அதுவும் அது கூட பொரியட்டும். இப்போ ஒரு பூண்டு எடுத்து அதை நல்லா உரித்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வேகட்டும் வெங்காயம். இப்போ உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாவையும் அந்த புளியும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். இது விதையெல்லாம் நீக்கினதுனால நமக்கு இந்த சட்னியில் அவ்வளோவுக்கு உரப்புலாம் இருக்காது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார சட்னி இருந்தால் 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சோண்டு அந்த தண்ணியை நம்ம கழுவி அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். இந்த சட்னியில் நம்ம பூண்டுலாம் தட்டி சேர்த்ததுனால இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனேக்கு உடனே உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை ஒரு கோப்பையில் அள்ளிக்குவோம். எப்படி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.